இப்போது ஆவண எதிர்பார்த்திருக்கிற வாழும் பேரரசர் அவர்கள் உரையாற்றுவார். பேரரசருடைய பேரருளாலே 8வது பாராளுமன்ற தொகுதி மீட்பு மாநாடு. இங்கே இருக்கக்கூடிய பெரியோர்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இப்படி ஒரு பெரும் கூட்டத்தை நாம் நடத்தியிருக்க கூட்டம் எல்லாமே நம்ம மக்கள் வாழுகிற பகுதியில் தான் நடத்தியிருக்கிறோம். இந்த இடத்துக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லை. மக்கள், தாய்மார்கள், பெரியோர்கள், இளைஞர்கள் வர தயாராக இருக்கிறார்கள். இந்த சமூகம் முன்னேற்ற பாதையை நோக்கி வீறு நடை போடுகிறது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கும், பெரியோர்களுக்கும், இளைஞர்களுக்கும் வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பிலும், தமிழர் தேசம் கட்சியின் சார்பிலும் நெஞ்சம் நிறைந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லா மாநாட்டிலையும் எந்திரிச்சு போவாங்க, வருவாங்க, அப்படியே இருப்பாங்க. தாய்மார்கள்லாம் உக்காந்துருக்காங்க. பெரிய மாற்றம் வரப்போகுது இந்த சமூகத்தில். இந்த நிகழ்விற்கு வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்வை இங்கே திறம்பட ஏற்பாடு செய்த அருமை சகோதரர், தமிழர் தேசம் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் தமிழ் திரு வழக்குரைஞர் தமிழ்வேந்தன் அவர்களே, முன்னிலை வகித்திருக்கக்கூடிய கட்சியினுடைய மாநில செயலாளர் VMS அழகர் அவர்களே, மாநில மகளிரணி செயலாளர் லதா மாதவன் அவர்களே, புதுகை கிழக்கு மாவட்ட செயலாளர் பட்டாங்காடு விஜயகுமார் அவர்களே, ராமநாதபுரம் கிழக்கு மாவட்ட இளைஞரணி செயலாளர் தமிழ் திரு அருண் செல்வகுமார் BA LLB, ராமநாதபுரம் கிழக்கு மாவட்ட மகளிரணி செயலாளர் பாண்டியம்மாள் ராஜபாண்டி, வீரமுத்தரையர் முன்னேற்ற சங்கத்தினுடைய மாநில துணைத் தலைவர் பெரியவர் PN கோவிந்தன், வீரமுத்தரையர் முன்னேற்ற சங்கத்தினுடைய மாவட்ட தலைவர் RC செல்வம், ராமநாதபுரம் மாவட்ட முத்தரையர் சங்க தலைவர் ஐயா வேலுசாமி, மாநில துணை செயலாளர் மனோகரன், மாநில மகளிரணி தென்மண்டல செயலாளர் மதுரை கவிதா, தகவல் தொழில்நுட்ப பிரிவினுடைய மாநில துணை செயலாளர் முனியசாமி, ராமநாதபுரம் மேற்கு மாவட்ட இளைஞரணி செயலாளர் முருகேசன், ராமநாதபுரம் கிழக்கு மாவட்ட மகளிரணி துணை செயலாளர் செல்வராணி பாலு, வீரமுத்தரையர் முன்னேற்ற சங்க மாநில பொருளாளர் சரவணன், வீரமுத்தரையர் முன்னேற்ற சங்க மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் பஞ்சவர்ணம், முன்னாள் ராமநாதபுரம் மாவட்ட முத்தரையர் சங்க செயலாளரும் தற்போதைய தமிழர் தேசம் கட்சியினுடைய மாநில மீனவரணி செயலாளர் அருமையண்ணன் RTS செல்வம், தமிழ் திரு சிட்டாங்காடு K கர்ணன், எனக்கு முன்னாலே சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய வீரமுத்தரையர் முன்னேற்ற சங்கத்தினுடைய மாநில இளைஞரணி செயலாளர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அருமை சகோதரர் வைரவேல் அம்பலக்காரர், தமிழர் தேசம் கட்சியினுடைய மாநில அமைப்பு செயலாளர் செம் மகடேஸ்வரன், கருத்துரை வழங்கி சென்றிருக்கக்கூடிய தமிழர் தேசம் கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் தலவாய் ராஜேஷ், தமிழர் தேசம் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் தமிழ் திரு குருமணிகண்டன், இந்த நிகழ்வு இங்கே நடைபெற பெருந்திரளாக ஒத்துழைப்பு கொடுத்த கட்சியினுடைய மாவட்ட ஒன்றிய துணை செயலாளர்கள் தமிழ் திரு உமையகுமார், தமிழ் திரு பால்ராஜ், சதீஷ்குமார், இருளேஸ்வரன், கடையாத்துப்பட்டி ராஜேந்திரன், வெட்டிவயல் பசுபதி, கிருஷ்ணாஜிப்பட்டினம் அஜய்குமார், தமிழ் திரு கார்த்தி, கிருஷ்ணகுமார், பாலமுருகன், அரவிந்த், நாகராஜ், முத்தையா, உதயசங்கர், கோட்டேஸ்வரன், பாசில், சுசிலா கன்னடி, K கருப்புராஜா, M பிரவீன்குமார், ஹர்ஜித், சங்கிலி முருகன், உதயசெல்வம், மீசல் மதி, அலியாநிலை ராஜேஷ், M கார்த்திக், ரகுராம் மற்றும் நன்றியுரை வழங்க இருக்கக்கூடிய ராமேஸ்வர நகர அமைப்பாளர் பாலமுருகன்,
எம்முடைய அழைப்பை ஏற்று இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் முதலிலே என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறோம் இந்த இடத்துல நாம கூடி. தமிழகத்தில் பெரும்பான்மையான சமூகம் நீங்களும் நானும் பிறந்த இந்த முத்தரையர் சமூகம். வரலாறு பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையருடைய 1348வது பிறந்த நாளை கொண்டாடி முடித்திருக்கிறோம். நம்ம பேரரசருக்கு வயசு 1348 முடிஞ்சு 49. தமிழகத்தில் 1000க்கும் மேற்பட்ட சாதிகள் இருக்கிறார்கள். எந்த சமூகமாவது 1000 கால வரலாறை சொல்ல முடியுமான்னு கேட்டா இந்த முத்தரையன் வலையனை தவிர வேற யாரும் 1000 கால வரலாறை சொல்ல முடியாது. புதுக்கோட்டை தஞ்சை பகுதியெல்லாம் போனீங்கன்னு சொன்னா வியந்து பார்க்கக்கூடிய மிகப்பெரிய ஏரிகளையும் குளங்களையும் அண்ணாந்து பார்க்கக்கூடிய மிக உயர்ந்த கோபுரங்களையும் கட்டி எழுப்பியவர்கள் நமது முன்னோர்கள். அதை யாரும் மறுக்க முடியாது. இன்னைக்கு வரலாற்றிலே நாடாண்ட ஒரு சமூகம், வரலாற்றிலே அனைத்து சமூகத்திற்கும் முன்னோடியாக இருந்த ஒரு சமூகம். ஒரு பாட்டு ஒன்று பாட்டை யாரும் தவறாக நினைச்சுக்க கூடாது. அரசனா ஆண்டவங்க அரிசிக்காக நிற்கிறாங்க. வேதனையோட அந்த பாடலை நான் பார்த்தேன். அரசனா ஆண்டவங்க அரிசிக்காக நிற்கிறாங்க, மன்னனா வாழ்ந்தவங்க மன்னனுக்காக நிற்கிறாங்க. இதுதான் திராவிட கட்சிகளும் தேசிய கட்சிகளும் நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய பரிசு. நாடாண்ட சமூகத்தை ரேஷன் கடையில் போய் அவன் போடுற புழுத்த போன அரிசியை வாங்குறதுக்கு நிற்க வச்சது தான் திராவிட கட்சிகளும் தேசிய கட்சிகளும் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய பரிசு. இதுக்கெல்லாம் காரணம் யார்யா? நம்ம தம்பிங்க சொல்றான், எல்லாத்தையும் குற்றம் சாட்டுறான். இதற்கு காரணம் யார்? ஒரு நாடாண்ட சமூகம். இன்றைக்கு அவர்கள் பெரும்பான்மையாக வாழுகிற பகுதிகள் கூட பஞ்சாயத்து தலைவரா, ஒன்றிய கவுன்சிலரா, பஞ்சாயத்து துணைத் தலைவரா, மாவட்ட கவுன்சிலரா, சட்டமன்ற உறுப்பினரா, பாராளுமன்ற உறுப்பினரா வர முடியலையே. என்ன காரணம்? அதிமுக காரன் சீட்டு தரல, திமுக காரன் சீட்டு தரல, காங்கிரஸ்காரன் எனக்கு சீட்டு தரல, கம்யூனிஸ்டுக்காரன் எனக்கு சீட்டு வாய்ப்பு வழங்கல, இப்ப வந்திருக்க பிஜேபி கூட என்னை மதிக்கல. இதுவா காரணம்? அப்படி மிஸ் ஆகக்கூடாது. எனக்கு நீ சீட்டு தரல, பஞ்சாயத்து தலைவராவதற்கான வாய்ப்பை திமுக மறுக்கிறது, ஒன்றிய கவுன்சிலராவதற்கான வாய்ப்பை அதிமுக மறுக்கிறது அப்படின்னு சொன்னா ஓட்டு யாரு கையில இருக்குன்னு கேட்கிறேன். உன்னை எல்லாம் கண்ணை கட்டி, இறுக்கமா கண்ணை கட்டி கொண்டு போய் உன் கையை பிடிச்சி அத்தனை ஆம்பளை பொம்பளை இளைஞர் கையெல்லாம் பிடிச்சி ரெட்டலைக்கு உதயசூரியனுக்கு ஓட்டு போட வச்சானா? இல்லையே. நீதானே போய் வாக்களித்த. எப்படி வாக்களிப்பான்? அக்கா அம்மா மாற்று சமூகத்தை சேர்ந்தவன். நாம பெரும்பான்மையா இருக்க பகுதிகளில் சிறுபான்மையாக வாழுகிற சமூகம், இந்த நாடாண்ட சமூகம், தாராள மனசு கொண்ட சமூகம், எல்லாத்தையும் அண்ணன் தம்பியா அக்கா தங்கச்சியா பார்க்கிற சமூகத்தை ஏமாற்றினான்.
என்ன பண்ணான்? அக்கா தங்கச்சின்னு ஓட்டு கேட்டான். கொஞ்சோண்டு சாராயத்தை கொடுத்தான், கொஞ்சமா பிரியாணியை கொடுத்தான். சேலை தம்பிங்க அதை சொல்ல மறந்துட்டான். நான் பேசுறதெல்லாம் அவன் எடுத்து பேசணும்ல. ஒரு பெண்ணுக்கு சேலை வாங்கி கொடுக்கக்கூடிய தகுதி யாருக்கு தெரியுமா இருக்கு? கல்யாணம் ஆகிற வரைக்கும் அவன் அப்பன்ட்ட சேலை வாங்கி கட்டலாம். கல்யாணம் ஆன பிறகு அவன் புருஷன்ட்ட தான் சேலை வாங்கி கட்டணும். நீ அதிமுக கரண்டையும் திமுக கரண்டையும் சேலை வாங்கி கட்டுறிய, அவன் உனக்கு என்ன முறை? சூடு சொரணம் வாங்கி கட்டாத, சூடு சொரணம் வாங்கி கட்டாத, வாங்கி கட்ட அனுமதிக்காத. வெக்கம் இல்ல, சூடு சொரணம் இல்ல. சேலை வாங்கி கட்டிக்கிட்டு வர்றாங்க, இழிச்சுக்கிட்டு பாக்குறிய. அரசாங்கம் கொடுக்கிற இலவசத்தை கூட நான் வாங்க மாட்டேங்க, சத்தியம். அரசாங்கம் கொடுக்கிற பொங்கல் பரிசை வாங்கினதில்லை, கரும்பை வாங்கினதில்லை, மஞ்சளை வாங்கினதில்லை. எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள் ரேஷன் கார்டை எடுத்து ஒளிய வைப்பேன். எங்க அம்மாவை கேவலமா திட்டிவிட்டேன் இந்த வருஷம். ரேஷன் கார்டு எங்கடா? கேவலமா திட்டேன் அம்மாவை. அரசாங்கம் கொடுக்கிற இலவசத்தை கூட நான் வாங்க மறுக்கிறேன். நான் ஒரு குடும்ப தலைவனாக இருந்து பொங்கலுக்கான ஜாமான வாங்கி கொடுக்கல, தமிழர் திருநாளுக்கான ஒரு பொருளை வாங்கி கொடுக்கலனா நான் குடும்ப தலைவன் என்ற அந்தஸ்தை, பதவியை இழக்கிறேன். சரியா இல்லையா? இல்ல அமைதியா உட்கார்ந்து இருக்க கூடாது. சேலை வாங்கி கொடுக்கும் போது அதை வாங்கிட்டு வந்து திமுக காரன் கொடுத்தான், அதிமுக காரன் கொடுத்தான். அவன் என்ன முறை? அப்பன் கொடுக்கலாம், புருஷன் கொடுக்கலாம். அவன் யாரா? கோபம் வரணும். நமக்கு எதிராக அவலம் ஏற்படுகிற போது இந்த மாதிரி சொரணை இல்லாம போய் அதிமுகவிலையும் திமுகவிலையும் பிஜேபிலையும் இன்னைக்கு கூட்டம் சேர்க்கறதுக்கு யாரை கூப்பிடுறான்? ஏதாவது ஒரு பரிசு பொருள் கொடுத்தா வந்துருவான். ஒரு கேவலமான சாதி. ஆனா நான் தான் நாடாண்ட சாதின்னு சொல்லிக்கிறான். நான் தான் மன்னர் வம்சம்னு சொல்றான். ஆனா 200 ரூபாய் காசு கொடுத்தா அவன் வீட்டிற்க தாய்மார்களை அதிமுகவுக்கோ திமுகவுக்கோ பொதுக்கூட்டத்துக்கு அனுப்புவான். அந்த நிலை என்றைக்கு மாறுகிறதோ அன்னைக்கு நீ பஞ்சாயத்து தலைவராயிருப்ப. அந்த நிலை என்றைக்கு மாறுகிறதோ அன்றைக்கு நீ வாழுகிற பகுதியில நீ ஒன்றிய கவுன்சிலரா இருப்ப, மாவட்ட கவுன்சிலரா இருப்ப, சட்டமன்ற உறுப்பினரா இருப்ப, பாராளுமன்ற உறுப்பினரா இருப்ப. கோபம் வரணும். ராம ஆண்டா என்ன? அந்த ராமன் மண்ணில இருந்து சொல்றேன். ராம ஆண்டா என்ன, ராவண ஆண்டா என்னன்னு நினைச்சீங்கன்னா எப்படி? ராமன் ஆண்டா என்ன, ராவண ஆண்டானா எனக்கு ஒரு கவலை இல்லைன்னா காலம் முழுக்க கடல்ல போய் மீனை பிடிச்சிட்டு கஷ்டப்பிடிச்சு வந்து எங்க கொடுக்கணும்? இங்க இருக்க இஸ்லாமியர்கள்ட்ட, மாப்பிள்ளைங்கள்ட்ட கொடுக்கணும். அவன் அதுக்கு 2 வேளை 3 வேளை வச்சு அப்படியே கடந்து போகிற போது வயித்தை எறிகிறது. கடலிலே கஷ்டப்பட்டு மீன் பிடிக்கிற வலையன் கூரை வெட்டிலே வாழுகிறான். அந்த கூரை வெட்டிற்கு கூட பட்டல்ல. நம்முடைய மீனை வாங்கி விற்கிற இஸ்லாமியர்கள் மாடி கட்டி வாழ்கிறார்கள். தயவு செஞ்சு சொல்றேன், இந்த சமூகத்தில் இருக்க கொஞ்சம் பணம் வச்சிருக்கவங்க நம்ம ஆட்கள்கிட்ட இருக்க மீனை நீங்க வாங்கி தொழில் பண்ணுங்கய்யா. தயவு செஞ்சு நீங்க வாங்கி தொழில் பண்ணுங்க. நண்டு உடைக்கிற வேலைக்கு போறாங்க தாய்மார்கள். எங்க போறாங்க? அந்த நண்டை உடைச்சு கொடுத்து அதை எக்ஸ்போர்ட் பண்ற கம்பெனி வச்சிருக்கவன் முத்தரையன் வலையன் இல்ல. ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க? திமுக காரன் அதை பண்ணிட்டான், நம்ம தம்பிங்க பேசும்போது குறை சொல்றான் பாரு, அவன் தான் திருடன்.
இவன் தான் திருடன். ஏன் நீ யாரு? ஒரு நாடாண்ட சமூகத்துக்கான தன்மையோட நீ வாழ்ந்துகிட்டு இருக்கியா? உழைக்கிறோம், அதற்கான ஊதியத்தை பெற முடியல. வேதாலயங்கிற ஒரு கிராமத்துக்கு போகிறேன். ஒரு அம்மா வேதனையோட எனக்கு சோறு பரிமாறிட்டு, காவல்துறையில் இங்கே இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணுறதுக்கு முன்னாடி நடவடிக்கை எடுத்துருங்க. அந்த கடற்கரை ஓர கிராமத்தில் போய் மதிய உணவு சாப்பிட்டு இருக்கும் போது ஒரு தாய்மார் அழுகுறாங்க. எனக்கு 3 பசங்க, 2 பையன் படிக்கிறான், ஒரு பையன் குடிகாரன் ஆயிட்டான். அந்த வேதாளை கிராமத்தில் மட்டும் 3 இடத்துல சந்து கடைன்னு சொல்லுவான். அந்த அம்மா என்ன தெரியுமா என்கிட்ட சொன்னாங்க, அங்கே சாராய கடை இருக்கு, நான் கூட டாஸ்மார்க் தான் இருக்கு போல, அரசாங்கம் மதுபான கடை தான் இந்த கிராமத்தில் இருக்கும் போல நினச்சிக்கிட்டு, என்னப்பாங்க ஏதோ டாஸ்மார்க் இருக்காங்கிற 3 இடத்துல அவர் கிராமத்தில் வைப்பான்னு பார்த்தா, ராமநாதபுரம் மாவட்டத்தில் வலையர் மக்கள் பெரும்பான்மையாக வாழ்கிற பகுதியில் சந்து கடையை எப்படி தெரியுமா நடத்துகிறான்? சந்து கடை நடத்துகிறவன் அவர் நாடார். 3 இடத்துல நடத்துகிறாரு. அங்கேயே கிளாஸ் பாட்டில் ஓப்பன் பண்ணி கிளாஸில் ஊற்றி சைடிஷோட கொடுக்கிறார். ஏன் மானமுள்ள காவல்துறையே, ஸ்காட்லாந்து போலீஸுக்கு நிகராக நாங்க இருக்கிறோம் சொல்ற தமிழக காவல்துறையே, உனக்கும் குடும்பம் இருக்குல்ல, அக்கா தங்கச்சி இருக்கால, ஓம் புள்ள குடிகாரனா நீ ஏத்துக்குவியாயா? ஓம் புள்ள குடிகாரனா? ஓம் பொண்டாட்டி இது மாதிரி டாஸ்மார்க் என் வீட்டுக்கும் பக்கத்துல டாஸ்மார்க் இருந்தாலும் பரவாயில்ல, சந்து கடையில சுதந்திரமா கிளாஸ கொடுத்து சைடிஸ் கொடுக்கறான்னு சொன்னா, ஓம் வீட்டுக்கு பக்கத்துல ஓம் புள்ள குடிச்சு சீரழிஞ்சா, ஓம் பொண்டாட்டி போய் தெருவில் நின்று அழுதா, நீ உனக்கு மனிதாபிமானம் இருக்கா இல்லையான்னு கேட்கிறேன் காவல்துறைக்கு. சந்து கடை நடக்குது 3 இடத்துல, ஒரு கிராமத்துல பார்த்தது. என்ன அநியாயம்! எல்லா அவலத்தையுமே சகிச்சுக்கிட்டு போறோம். அதான் பிரச்சனை. என்ன பண்ணுது? சகிச்சுக்கிட்டு போறோம். 10 பொம்பளைங்க சேர்ந்து அந்த பெட்டி கடையை அடிச்சு விளக்க மாத்திலையும் செருப்பாலையும் அடிச்சோம்னு சொன்னா சட்ட ஒழுங்கு பிரச்சனை. போலீஸ் அங்க வருவான்ல, வருவாங்களா வர மாட்டாங்களா? அங்க இருக்க தம்பிகள்கிட்ட கேட்டா ஆமா நடக்குது சொல்றான். அவன் கடந்து போறான். எந்த சமூகம் ஒரு அவலத்தை பார்த்து கடந்து போகிறானோ அவன் அழிந்து போவான், அவன் அழிந்தே போவான். எல்லாமே அவலம்தான். கடற்கரையில் இஸ்லாமியர்கள் எல்லா முஸ்லீமையும் குறை சொல்லல. உடனே இவன் வந்தான், இஸ்லாமியனை பூரா கள்ள கடத்தல்காரன் சொல்லிட்டு போயிட்டான். அப்படிலாம் ஒரு பேசக்கூடாது. நம்ம மக்கள் கடற்கரையை ஒட்டி இருக்கான். இவன் அந்த இடத்துல கள்ள கடத்தல் தொழில் பண்றதுக்காக என்ன பண்றான்? நம்ம கிராமத்துக்கும் அவர்களுக்கும் தொடர்பே இல்லை. அந்த இடத்துல ஒரு 1/2 ஏக்கர் 1 ஏக்கரை வாங்கிக்கிறான். மழை காலங்களில் அலை அடிச்சு வீட்டுக்கே வந்துடுது தண்ணி. நான் சாப்பிட்ட வீட்டை மட்டும் சொல்றேன், ஒரே ஒரு வீட்டை மட்டும் தான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன். எல்லா கிராமத்துக்கும் போனா எவ்வளவு அவலம் இருக்குமோ. இந்த ராமநாதபுரத்தை விட்டு போக மாட்டேன். அப்புறம் போலீஸுக்கு ஆட்சியருக்கெல்லாம் பெரிய தொல்லையா போயிடும். அப்புறம் ஒழுங்கா நடவடிக்கை எடுத்துருங்க. அங்க போனா வீட்டுக்கு பின்னாடி மழை காலத்தில் தண்ணி ஏறிடும். கொஞ்சம் தள்ளி போனா அது அரசு புறம்போக்கு இடங்க. அந்த அரசு புறம்போக்கு இடத்துக்கு அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியன் விலை வைக்கிறான். 30,000 ரூபாய் கொடு, அப்பதான் அந்த அரசு புறம்போக்கு நடத்த உனக்கு கொடுப்பேங்கிறான். இதெல்லாம் எதை தெரியுமா காட்டுது? ஒரு நாடாண்ட சமூகம் சொரண இல்லாம, சூடு சொரண வெக்கம் இல்லாம, யாரா நீ? என்னுடைய கிராமத்தில் நீ இல்லவே இல்லை, இங்க ஒரு இடத்தை வாங்கினதே தப்பு.
அங்க இருக்கக்கூடிய அரசு புறம்போக்கு இடத்தை என்ன பயன்படுத்த கூடாதுன்னு சொல்றியே, நீ என்ன அரசாங்கத்துக்கு பிறந்தியாடா? நீ அரசாங்கத்துக்கு பிறந்தியா? கேட்கணும்ல. கேட்கறது யார் கேட்கறது? இனிமே கேட்கணும். தமிழர் தேசம் கட்சி கேட்கும். அவ்வளோத்தை மட்டும் சொல்லிட்டு போக மாட்டேன். நீ எவ்வளோ பெரிய கடத்தல்காரனாயிரு. அந்த அம்மா கிட்ட இன்னொன்று சொல்லியிருக்கான், நீ இங்கே சந்துக்கடை ஓடுறத சொன்ன, அந்த பகுதியில் கடல் வழியாக ஏதோ கடத்தல் நடக்கும் போல, அந்த கேஸை போட்டு உன்னை உள்ள தள்ளிடுவேன். எப்படி எப்படி மிரட்டுறான் பாருங்க. இது ஒரே ஒரு தெரிஞ்ச அவலம். இது மாதிரி ஆயிரக்கணக்கான அவலங்கள் எல்லா வளையர் கிராமத்திலையும் நடந்துகிட்டு இருக்கு. இதை தடுக்க வேண்டிய பொறுப்பு, இதற்கு எதிராக பெரும் திரளாக மக்களை திரட்ட வேண்டிய தலையாய பொறுப்பு ஒவ்வொரு முத்தரையனுக்கும் இருக்கு, ஒவ்வொரு வீரமுத்தரையனுக்கும் இருக்கு, ஒவ்வொரு தமிழர் தேசம் கட்சியினுடைய பொறுப்பாளருக்கும் இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க. இதானே அவலம். பறையர் சமூக மக்கள்லாம் அங்கே பெரும்பான்மை சாதி உயர்ந்த சாதின்னு சொல்கிற அந்த சாதிகளுடைய தெருக்களில் போக முடியாது. அப்படியே போனாலும் காலணி செருப்பு அழிந்து கொண்டு போகக்கூடாத ஒரு நிலை, துண்ட தோல்ல போட்டு போக முடியாத ஒரு நிலை, இடுப்புல கட்டிட்டு தான் போகணும், செருப்பை தூக்கி கையில் வச்சுக்கிட்டு தான் போகணும். இந்த தமிழகத்தில் அவர்களுக்கான ஒரு தலைமை, விடுதலை சிறுத்தைகள் தலைமை வந்தது. அப்படியே பெரும் வெள்ளத்தில் அடிச்சுக்கிட்டு போறவன் சின்னதா ஒரு துரும்பு கிடைச்சா எப்படி அதை பற்றி கொண்டு அவனை காப்பாற்றிக் கொள்வானோ, அது மாதிரி அந்த தலைவனை தூக்கி பிடிச்சு இன்னைக்கு எப்படி இருக்காங்க, மீச கொடுவா மீச. விடுதலை சிறுத்தைகளுடைய பொறுப்பாளர்களை பார்த்துருக்கீங்களா? கொடுவா மீச. நான் இங்கே வந்த பிறகு 2 பொறுப்பாளர் என்கிட்ட வந்து அறிமுகமானாங்க. அண்ணே, உங்கள் சமூக மக்களுக்கு நிறைய அவலங்கள் இங்கே நிகழ்த்தப்படுகிறது, உங்களோடு கை கோர்ப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். விடுதலை சிறுத்தைகளிலே பொறுப்பில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் என்கிட்ட வந்து சொல்றாங்க. அப்படியாப்பட்ட அவல நடந்த அந்த சாதியை இன்னைக்கு எப்படி கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க? காரணம், அவர்களுக்கு எதிராக ஒரு அநீதி இழைக்கப்படுகிற போது தாய்மார்கள், பெரியோர்கள், இளைஞர்கள் கணக்கெல்லாம் கிடையாதுங்க. கணக்கு வழக்கெல்லாம் கிடையாது. அந்த சங்கம், இந்த சங்கம், திருச்சியிலேருந்து ஒரு சங்கம், இங்கேயே ஒரு சங்கம், கேவலம். தலைமைன்னா என்ன நினச்சிங்க? 10 நாளாக இருக்கும். 10 நாளாக காரில் தூங்குனதே இல்லை. நல்லா வருது தூக்கம். அப்படி ஓய்வு இல்லாமல் நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். கிராமங்களை உடைக்கிற வேலை. ஒவ்வொரு கிராமத்துலேயும் போய் நீங்கள் அந்த சங்கத்துக்கு வாங்க, இந்த சங்கத்துக்கு வாங்க. இதே மாதிரி தைரியமாக ஒரு கூட்டத்தை போட்டு நான் சவால் விடுறேன். இதே இடத்துல கூட நீங்கள் கூட்டத்தை போட்டு இவ்வளோ கும்பலை திரட்டி 1 ரூபா கூட காசு கொடுக்காம, ஆட்களுக்கு காசு கொடுக்காம, வேனுக்கு காசு கொடுக்காம, நான் மற்ற கட்சிகளுக்கும் சொல்லலை, இந்த சமூக பணியை செய்கிற வேறு எந்த சங்கமாவது எந்த கட்சியாவது இவ்வளவு பெரிய மக்களை திரட்டி விடுவாய்? ஆம்பளைத்தனமா இந்த மக்களுக்கு எதிராக நடக்கிற அநீதியை நீ மேடையில் பேசிட்டேன்னு சொன்னா நீ தாண்டா ஆம்பளை. அவன் திருச்சியா இருந்தாலும் சரி, ராமநாதபுரம் இருந்தாலும் சரி, எந்த மாவட்டமாக இருந்தாலும் சரி, காவல்துறையை பார்த்தா கை கட்டி நிற்ப, சும்மா பேசணுங்கிறதுக்காக பேசுவ. காவல்துறை கொஞ்சம் அதட்டினா ஐயா சாமின்னு கும்பிடுவ. தமிழ்நாடு முழுக்க கேட்டு பாருங்கள், இந்த மக்களுக்கு எங்கெல்லாம் அநீதி நடக்கிறதோ அங்கெல்லாம் இந்த மக்களுடைய ஒற்றை பிரதிநிதியாக தமிழர் தேசம் கட்சியும் வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கமும் களத்திலே நின்றிருக்கிறார்கள். 28 பொதுக்கூட்டத்தை நடத்தியிருக்கோம்.
இடப்பங்கீடு எமது உரிமைங்கிற பேரில் 28 பொதுக்கூட்டம் 1000 பேர் இருப்பாங்க, குறைஞ்சபட்சம் 1000 பேர் இருப்பாங்க. இது பாராளுமன்ற தொகுதி மீட்பு மாநாடு என்கிற பேரில் இது 8வது மாநாடு, குறைஞ்சபட்சம் 5000 பேர் இருக்காங்க. பேரரசர் புகழ் போற்றுதல் பொதுக்கூட்டம் 16 மாவட்டங்களில் 16 இடங்களில் நடந்திருக்கிறது. நான் தாண்டா ஆம்பளை சிங்கம்னு சொல்லுவேன். இந்த சாதிக்கான பிரதிநிதி யாரா? வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கத்தில் பயணிக்கிறவனும் தமிழர் தேசம் கட்சியில பயணிக்கிறதாண்டா ஆம்பளை சிங்கம். எல்லாம் ஃபேஸ்புக்லையும் வாட்ஸ்அப்லையும் சங்கத்தை வளர்த்துருவியாடா? வளர்க்க முடியுமாடா? ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு இங்கே சங்கத்தை வளர்க்க முடியுமா? புரிந்து கொள்ளுங்கள். இங்கே நடக்கிற பிரச்சனையெல்லாம் சொல்லியிருக்கேன். சந்து கடையெல்லாம் இருக்கவே இருக்காது. நம்ம தம்பி தான் ஒருத்தன் சொன்னான், சந்து கடை இருக்கா, அடிச்சு ஓடடா, போலீஸ் வரட்டும், பெட்டிஷன்லாம் கொடுக்காத, அடிச்சு நொறுக்கு. இதில் கூட ஒரு சின்ன நப்பாசை நமக்கு இருக்குமா? இல்லை, சின்ன ஆசை. நம்பால் இருக்க பகுதியில் நம்பாலாச்சும் ஒரு சந்து கடையை நடத்திட்டு போயிருக்கலாம்டா. 4 கடையை வச்சு அவனாச்சும் ஒரு மாடி வீடு கட்டிட்டு போடா, பொழைச்சி போடான்னு உள்ளாண்டா. வலையர்கள் பெரும்பான்மையாக வாழுகிற பகுதிகளில் ஒரு சிறுபான்மை சமூகம் சந்து கடை நடத்துறான். எவ்வளவு கேவலம்! இதற்கெல்லாம் இன்னும் 1 வருஷத்தில் பதில் சொல்லுவோம். எலெக்ஷன்லாம் விடுங்க, தொகுதியை மீட்கிறோம், தொகுதி வாங்குறோம், மக்களை திரட்டுறோம், களத்தில் நிற்கிறோம். சந்தோஷம். இங்கே இருக்க பொறுப்பாளர்களுக்கு, பெரியவங்களுக்கெல்லாம் முத்தரையர் சங்கம், மாவட்ட முத்தரையர் சங்கத்தை சேர்ந்தப்ப ஐயாக்கெல்லாம் கனவு. இந்த நாடு சுதந்திரம் அடைந்து 76 ஆண்டுகள் கடந்து விட்டது. நம்மளால ஒரு புது இடத்துல கூட முடியலையே, அதற்கு ஆட்சியாளர்கள் அனுமதி தர மாட்டார்கள். அப்படியே நம்மளாலும் கூடனா என்ன ஆகும்? திருச்சியிலலாம் சதய விழான்னு கூடுவான். வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கம் வர்றதுக்கு முன்னாடி அடுத்த சமூகத்தை சேர்ந்த பொம்பளை பிள்ளைங்க மேலே தண்ணி பாய்ட்டு அடிக்கிறது, அவள் துப்பட்டாவை பிடிச்சி இழுக்கிறது. காட்டுவாசியெல்லாம் டவுனுக்கு வந்தாலும் என்ன ஆகும்? என்ன ஆகும்? ஐயோ, இந்த சமூகம் ஒரு நகரத்துக்குள்ள வர்றான்னு சொன்னா பெரும் கலவரம் ஏற்படும், தேவையில்லாத சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும். அப்படியான ஒரு சூழலை மாற்றியது யார்? வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கம். தெரிஞ்சுக்குங்க. எப்பா, மதுரையில் மிகப்பெரிய மாநாடுப்பா. அப்போதைய முதல்வரை வச்சு காவல்துறை ஒரு வழக்கு, சின்ன வழக்காவது பதிவு பண்ண முடிந்ததா? சின்ன வழக்கு 3 லட்சம் பேரை திரட்டி ஒரு வழக்கு கூட இல்லாமல் இந்த சமூகத்தினுடைய அவப்பெயரை துடை தெரிந்து இது ஒரு நாடாண்ட சமூகம், கண்ணியமான சமூகம் அப்படிங்கிற ஒரு நற்பெயரை உருவாக்கி கொடுத்தது வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கம். யாரும் இதை மறுக்க முடியாது. இன்னைக்கு இந்த இடத்துல கேட்டோன்னா அனுமதி தராங்கன்னா என்ன அர்த்தம்? வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கத்தை தவிர, தமிழர் தேசம் கட்சியை தவிர வேற யாராவது அனுமதி கேட்டானா இந்த இடத்துல கொடுக்க மாட்டாங்க. காரணம், இந்த சமூகத்தை மிகச்சரியாக வழிநடத்துபவர்கள் வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கமும் தமிழர் தேசம் கட்சியும் தான். அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க. ஆகையால் ஒரு சரியான, ஒரு வலுவான, ஐயா சொன்ன மாதிரி தான், மாவட்ட செயலாளர் அதிமுகவில் கொடுக்கலையா, இங்கே வா, 10 மாவட்ட செயலாளர் போடுவேன். ஒரு 10 பஞ்சாயத்துக்கு ஒரு மாவட்ட செயலாளர் போட போகிறேன். நீ மாவட்ட செயலாளர் வெள்ளை சட்டையை போட்டுக்க, வெள்ளை வேஷ்டி கட்டிக்கோ, காடை வச்சுக்கோ, காவல் நிலையத்தில் போய் தமிழர் தேசம் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் ஆம்பளத்தனமா நெஞ்ச நிமித்தி சொல்லுங்கிறேன். சீட்டு தரலையா? அதிமுக திமுக உள்ளாட்சி பிரதிநிதி ஆவதற்கான வாய்ப்பை கொடுக்கலையா? போய் தைரியமா நின்னியா, நான் தரேன் உனக்கு சீட்டு. தாய்மார்கள்லாம் ஓட்டு போடணும். அதான் ரொம்ப முக்கியம். சொன்ன பாருங்க, இவ்வளோ கருத்து உங்களுக்கு தான். இனிமே சூழல் மாறப்போகிறது. வீர முத்தரையர் முன்னேற்ற சங்க தலைமையும் தமிழர் தேசம் கட்சி தலைமையும் நீங்க ஏற்றுக்கொண்டு விட்டீர்கள். இந்த மக்களுக்கான அநீதி துடை தெரியப்பட போகிறது.
களத்தில் இறங்க போகிறான் இனிமேல் தம்பிங்க வக்கீல் தமிழ் வந்தன் தலைமையில் எங்கெங்கெல்லாம் அநீதி நடக்குது, எவன்லாம் நம்ம இடத்த ஆக்கிரமி பண்ணி வச்சுட்டு விட மாட்டான். ராணி மங்கம்மாவுக்கு சொந்தமான இடமா. இன்னொரு ஊருக்கு போனேன் சாப்பிட, காலை உணவு ஒரு வீட்டில் நைட்டு தங்குறேன். அந்த ஊர் என்ன ஊர்? புதுவலசை சத்திரத்தில் ராணி மங்கம்மா. ஏண்டா ராணி மங்கம்மாவுக்கு இஸ்லாமியருக்கு என்ன சம்பந்தம்னு நான் கேட்குறேன். ராணி மங்கம்மா உங்கள் குடும்பத்தில் பிறந்தாங்களா? உங்கள் குடும்பத்தில் பொண்ணு கட்டினாங்களா? ராணி மங்கம்மா சொந்தமான இடம் 1.5 ஏக்கர் இருக்குது. அதில் வீடு இல்லாதவர்கள், உங்களை மாதிரி மாடி வீடு கட்டிக்கிட்டலாம் இல்லை, வீடு இல்லாதவங்க போய் குடிசை போட்டால் உடனே அங்கே இருக்க பஞ்சாயத்து தாசில்தார்லாம் அப்போ தான் வேலை செய்வார். வேலை செய்யணும். இனிமே அரசு அதிகாரிகள் இனிமே நீங்கள் எப்படி மாற்று சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு, மாற்று மதத்தை சார்ந்தவர்களுக்கு கடமை கண்ணியம் கட்டுப்பாடோட வேலை செஞ்சீங்களோ, தமிழர் தேசம் கட்சிக்கு இனிமே நீங்க வேலை செய்யணும். செய்ய வைப்பான் என் தம்பிங்க, செய்ய வைப்பான். நடக்க போகுது அது. அந்த இடத்த இப்போ எல்லாத்தையும் விரட்டி விட்டு ஒரு நாட்டில் பெரும்பான்மையாக வாழ்கிற ஒரு சமூகம், பூர்வக்குடி சமூகத்துக்கு 35 வருஷமா 40 வருஷமா 50 வருஷமா பட்டா தரலன்னு எந்த அரசியல்வாதிக்காவது தெரியுமா? மலையில் போனால் ஒரு பிரச்சனை, மலைவாழ் மக்களுக்கு கொடுப்பானா? ஏன் அவன் எவ்வளோ நாளாக வாழ்கிறான்? அவனும் 50 வருஷமாக தான் இருக்கான். அதுக்கு பக்கத்தில் இருக்க கிராமம், முத்திரையர் கிராமம், அவனும் 50 வருஷமாக இருக்கான்டா. அவனுக்கு மட்டும் பட்டா தர நம்ம பழங்குடியினர் இல்லையா, தரமாட்டானா? என்ன அநீதி பாருங்க. கேள்வி கேட்க ஆள் இல்லைன்னு சொல்லி எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கான். இதை தட்டி கேட்பதற்கு தமிழர் தேசம் கட்சி உங்களுக்கு களத்தில் வர இருக்கிறது. நீங்கள் முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும். இப்போ எப்படி கொடுத்தீங்க? இது கூட்டம் கம்மியா அதிகமாக இருக்கா? அதை பற்றிலாம் நான் கவலைப்பட மாட்டேன். 100 பேர் வந்தாலும் தைரியமாக வந்தான், 1000 பேர் வந்தாலும் தைரியமாக உக்காந்தான். சாதி சங்க கூட்டத்தில் அவன் தான் ஆம்பளை. அவனால தான் இனிமே மாற்றம் வரப்போகிறது. ஆகையாலே மாற்றத்தை நோக்கி இந்த சமூகம் தமிழகம் முழுக்க வீறுநடை போடுகிறது. அதற்கான தலைமையை தமிழர் தேசம் கட்சி ஏற்றுக்கொண்டிருக்கிறது. எந்த சந்தேகமும் எந்த சலனமும் படாம நீங்க கூட வாங்க, முழு ஒத்துழைப்பு கொடுங்க. முத்திரையர்களால மற்ற சமூகத்துக்கும் மாற்றத்தை, மற்ற சமூகத்திற்கு நடக்கிற அநீதிகளை தட்டி கேட்கக்கூடிய ஒரு வலுவான சமூகம் தமிழகத்தில் நம்ம மட்டும்தான். ஆகையால் மாற்றத்தை நோக்கிய பயணம் தொடரட்டும். நீங்களெல்லாம் எங்களோடு பயணியுங்கள். உங்களுக்கான மாற்றத்தை எங்களால் மட்டுமே உருவாக்க முடியும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்போது தீர்மானம் வாசிப்பாங்க. அமைதியாக உட்காருங்க, அப்படியே உட்காருங்க, ஒரே நிமிஷம்.